ஹலோ ஸ்மார்ட்டிஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பார்ட் 3, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். அந்த காலத்தில் எல்லாருமே அவரை ரொமான்டிக் ஹீரோவாக பார்த்தாங்க. ஆனால் பணக்கார அப்பாவுக்கு ராபின்ன்ற கேட்டாலே பிடிக்காது. டேக்ஸ் வந்ததுக்கு காரணமே ஏழையும் நடுத்தர மக்களும் தான் அப்படின்னு பணக்கார அப்பா சொல்கிறார். ஃபஸ்ட்டு இந்த உலகத்தில் டேக்ஸ் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஒரு சாதா கவர்மெண்ட் வந்தவொடனே பணக்காரங்க மேலே தான் டேக்ஸ் போட்டாங்க. மொத போட்ட டேக்ஸே டீ டேக்ஸ் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் டேக்ஸுக்காக எவ்வளோ சண்டை நடந்தது. அதுக்கப்புறம் பணக்காரங்களை பழி வாங்கணும்னு நினச்சி ஏழைங்களாம் எங்களுக்கும் டேக்ஸ் வேணும்னு லீகலாக அப்ளை பண்ணாங்க. அது ஒரு லாவாக மாறிச்சு. அவங்க எதுக்கு ஓட்டு போட்டாங்களோ அதுக்கே அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக வந்துச்சு. கவர்மெண்ட் நடத்துறதுக்கு பணக்காரங்க கொடுக்குற டேக்ஸே போதும். இருந்தாலும் ஏழைங்க கொடுக்குற டேக்ஸை கவர்மெண்ட் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கினாங்க. ஆனால் பணக்காரங்கிட்ட இருந்த பெரிய சக்தி அவங்களுக்கு உதவிச்சு. அதான் கார்பரேஷன். நீங்கள் கார்பரேஷன் என்ன நினச்சிருப்பீங்க? ஒரு பெரிய பில்டிங்கில் 50 பேர் வேலை செய்வாங்க, ஒரு எம்டி, ஒரு பாஸ். இதுதான் நீங்கள் கார்பரேஷன் நினச்சிருப்பீங்க. ஆனால் அது இல்லை. ஆனால் நீங்கள் சட்டப்படி பார்த்தீங்கன்னா கார்பரேஷன்ன்றது ஒரு பேப்பர் தான். அந்த பேப்பர் கூட பல டாக்குமெண்ட்லாம் சேர்ந்து ஒரு ஃபைலாக ஏதோ ஒரு ஆஃபீஸில் தூங்கிட்டு இருக்கு. இந்த கார்பரேஷனால் பணக்காரங்க அவங்க டேக்ஸை கம்மி பண்ணுவாங்க. இது எப்படின்னா, அவங்க செலவு பண்ணுற காசுக்கு மட்டும் தான் டேக்ஸ் கட்டுவாங்க. பணக்காரங்க ஒரு சராசரி மனுஷன் கட்டுற டேக்ஸை விட கம்மியாக தான் கட்டுறாங்க. அதனால் பணக்காரங்க அவங்களுக்கு வர வருமானத்தை கார்பரேஷன் மூலமே சம்பாதிச்சிடும். இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பொலிட்டீஷியன், லாயர், அக்கௌண்டன்ட் இவங்க மூலியமாகவே அவங்க சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ராபர்ட்டோட ஏழை அப்பா சமுதாயம் என்ற ஏணியில் படிப்படியாக ஏறி அதோட உச்சியை தொடரும்னு சொல்லியிருக்காரு. அதுவே ராபர்ட்டோட பணக்கார அப்பா அந்த ஏணியை நமக்கு சொந்தமாக்கக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாரு. இது ராபர்ட்டுக்கு ஒரு பெரிய காமன் சென்ஸாக தெரிஞ்சுது. ராபர்ட்டோட பணக்கார அப்பா என்றைக்குமே நீ 2 விஷயத்தை ஞாபகம் வச்சு வேலை செய்ய சொல்லார். அது என்னென்னா, நீ யாரை பணக்காரனாக்குற, யாருக்காக வேலை செய்கிற, இதை 2த்தை பற்றி தெரிஞ்சுக்கோ. நமக்கு பொருளாதார கல்வி ரொம்ப முக்கியம்னு சொல்கிறார். இந்த பொருளாதார கல்வியில் 4 விஷயங்கள் சொல்கிறார். 1, அக்கௌண்டிங், கணக்கு வழக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறார். காசு எங்கே போகுது, எங்கே வருது. 2வது இன்வெஸ்டிங், நம்ம எங்கே காசு போடக்கூடாது, எங்கே போடணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். 3வது நம்ம மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறார். மார்க்கெட் எப்படி நகருதுன்னு பார்க்க சொல்லி. 4வது லா, அதாவது சட்டம். இந்த சட்டத்தில் நமக்கு எதெல்லாம் ஹெல்ப் பண்ணும், எதெல்லாம் ஹெல்ப் பண்ணாது, இதை பற்றி புரிஞ்சுக்க சொல்கிறார். சாதாரணமாக ஒரு ஏழை அவன் பார்க்குற எல்லாத்தையும் சொந்தமாக்க நினச்சிப்பான். ஆனால் பணக்காரங்களை பாருங்கள், அவனுக்கு எதுவுமே சொந்தமாக இருக்காது. அதுக்கு காரணம் என்னென்னா, நீ எதெல்லாம் சொந்தமாக்குறியோ அது எல்லாத்துக்கும் டேக்ஸ் கட்டணும். ஒரு பணக்காரன் அவனுக்கு எதையுமே சொந்தமாக்காமல் எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சுருப்பான். ஒரு ஏழை எல்லாத்தையும் சொந்தமாக்கிக்கிட்டு அது எல்லாத்துக்கும் டேக்ஸ் கட்டிட்டு. இப்போ நம்ம இதிலேருந்து என்ன கற்றுக்குறோன்னா, ஒரு ஏழை அவன் டேக்ஸை கட்டிட்டு மிச்ச காசை செலவழிக்கிறான். அதுவே ஒரு பணக்காரன் அவன் செலவழிச்சது போக டேக்ஸ் கட்டுறான். அதாவது ராபர்ட் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் கவர்மெண்ட்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும்னு. திங்க் ஸ்மார்ட், லிவ் ஸ்மார்ட். இந்த புக்கை ஃபுல்லாக படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி